வேற நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க. முதல்ல இப்போ வந்தது இதுக்காக வந்துருக்கு. வேற நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க. முதல்ல இப்போ வந்தது இதுக்காக வந்துருக்கு. சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 220 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க குடும்பங்கள் இப்ப அவங்களோட பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு இங்க இடம் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் அதாவது மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பவர்கள் குடும்பத் தலைவர்களுக்கு 1500 ரூபாய் நீ கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய், அது 10 வயசு 12 கீழே உள்ள பிள்ளைகளுக்கு 500 ரூபாய் இன்றைக்கு நம்ம மானியமாக கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு 5 வகையான 8 விதமான பாத்திரங்கள் வருடத்திற்கு அவங்களுக்கு அது கொடுத்துட்டு இருக்கோம் இலவசம். எது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கேஸ் மானியமா இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு தேவையான துணிமணிகள் அதையும் மாண்பு தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 103 முகாமில் இருக்கக்கூடிய 103 முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு 20 வேலைவாய்ப்பு, அது மட்டும் சொல்லப்போனால் அந்த தொழிற்கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டு அவங்களுக்கு செய்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் பாலிடெக்னிக் போச்சுனாக்கா, அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பாலிடெக்னிக் போச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து 10,000 ரூபாய். அது பாலிடெக்னிக் போச்சுன்னா பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரூபாய். அதே போன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாய். மேல் படிப்பு உயர்கல்விக்கு போகலாம், அதுக்கு மேலே போறவங்களுக்கு எல்லாத்தையுமே மாண்பு தமிழக முதல்வர் அரசே மொத்த செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உடுக்கையில் இருந்தவன் கை போல இங்கே இடுக்கன் கலைமான் நட்பு என்ற அடிப்படையில் இன்றைய புலம்பெயர்ந்த தமிழர்களை கண்ணினிமை போல மாண்பு தமிழக முதல்வர்கள் காத்து வருகின்றார்கள்.